மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய இந்த சங்கம் ஏதோ சுயநலத்துக்காகவும் 4 பேர் தெரிஞ்சுக்கணும், நமக்கு மட்டும்தான் இதில் இதை வச்சு பலன் அடையணும் அப்படின்னு ஒரு கள்ளம் கபடம் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருந்த சங்கத்தை நாம் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதிலே எங்களோடு துணை இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கு நாங்கள் செல்லும் பொழுது பேராதோடு மிகப்பெரிய கூட்டத்தையும் மிகப்பெரிய எழுச்சியும் நமக்கு கொடுத்த நம்முடைய நெஞ்ச நிறைந்த வெள்ளாஞ்செட்டியாருடைய அன்பு உறவுகள் அனைவருக்கும் இங்கே வருகை புரிந்த செயற்குழு இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்த நம்முடைய உறவினர் அனைவரையும் வருக வருகவென்று உங்களை மற்றற்ற மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். நம்ம இந்த கூட்டம் எதுக்குன்னா, நான் திருப்பி இல்லைன்னா மாவட்ட தலைவர்கள் பேசிட்டு தான் பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா என்ன காரணம்னா, இன்னைக்கு காலையில முக்கியஸ்தர்கள், ஏன்னா நம்ம நம்முடைய இந்த சங்கம் எந்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும், இந்த மாநாடு நடத்துறோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 1 தடவை 2 தடவை தள்ளி வச்சுட்டோம். இது 3வது தடவை தள்ளி வைக்கிற கூட்டமா இல்லாம நிச்சயமாக மாநாடு நடைபெறும் அப்படின்னு இந்த செயற்குழு கூட்டம் மூலியமா தேதி அறிவிக்கிற கூட்டமா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் காலையில ஒரு சின்ன கலந்தாய்வு கூட்டம் நடந்தோம். அதுக்கப்புறம் நான் ஐயா நிச்சயமா எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் நாராயணசாமியிட சொல்லாம நான் கேட்கறது இல்லை. ஏன்னா அந்த கேப்ல 10 நிமிஷம் தான் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் காதில் தான் சொன்னேன், ஐயா அது மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் திரும்பி. அவரு என்னன்னா எப்ப நடத்துவீங்க சீக்கிரம் நடத்துங்க அப்படிதான் நமக்கு செய்தியை சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவர் மற்றற்ற மகிழ்ச்சியா உடனே அறிவிங்க அப்படின்னு சொன்னதுனால வருகின்ற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாநாடு நிச்சயமாக ஆணித்தரமாக திருச்சியிலே நடைபெறும். அந்த மாநாட்டிற்கு நிதியை பற்றி ஒரு இதுவரைக்கும் மாநாடு அடுத்த நிலையில எப்படி பண்ணலாம், எப்படி வசூல் பண்ண போகுது அப்படின்னு சொல்றப்ப ஒரு காரசாரமான எல்லாமே பேசியிருந்தோம். நம்ம நாகராஜன் ஒரே சொன்னாரு, இப்படி பேசிட்டு இருக்கீங்களே முதல்ல இந்த செயல்படுற நீங்க முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் கொஞ்சம் தயக்கத்தோட சொல்லலாமா வேணாமா என்ன அப்படி சொல்றேன்னு. அதனால முதல் நிதியா தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேர் சேர்ந்து 50 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியாச்சு. அத நான் 25 லட்சம் ரூபாய் தர்றேன், பொதுச் செயலாளர் 15 லட்சம் ரூபாய் தர்றாரு, பொருளாளர் 10 லட்சம் ரூபாய் தர்றாரு. ஆக மொத்தம் 50 லட்சம் ரூபாய் நிதியை முத நாங்க இந்த மாநாடு நடத்துறதுக்காக முதல் நிதியா இதை ஆரம்பிச்சு வச்சு, இதுக்கப்புறம் நம்ம இந்த நிதி வசூலை இங்கே வந்திருந்த அத்துணை பேர்களும், ஏன்னா நீங்க யாரும் நீங்க சிரமப்பட்டு, அதாவது இதுல உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கஷ்டப்பட்டு இதா கொடுக்கணும் அப்படின்னு யாரையுமே நாங்க வற்புறுத்தோம் நினைக்கவே இல்லை. ஆனா இந்த மாநாடு நிதி தர்றதுக்கு நம்முடைய உறவினர், நம்முடைய சொந்தங்கள் கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சம் ஒரு 100 பேரை, ஒரு 100 நம்முடைய சொந்தங்களை வசதி படைத்த முக்கிய நபர்களுடைய அடையாளம் காண்பிக்குமாறு அன்பு கூர்ந்து மாவட்ட தலைவர்களை இந்த மாநாட்டு இந்த செயற்குழுவின் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு 100லேருந்து 150 பேர் அந்த லிஸ்ட் நாங்க கேட்கிறோம். ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை பேர்? கண்டிப்பா குறைந்தபட்சம் 10 பேர், 5 பேர், 7 பேர் நிச்சயமா இருப்பாங்க. அட்லீஸ்ட் என்னன்னா ஒரு 3 பேராது இருப்பாங்க. ஆகவே அவர்கள் எல்லாம் நீங்கள் அடையாளம் காண்பிக்க வேண்டும். எப்படி வந்தாலும் என்ன நடந்தாலும், அதாவது குட்டிக்கரணை போட்டாது இந்த மாநாடு நடத்தியே தீர்வோங்கிற ஒரு முடிவுக்கு இன்னைக்கு வந்துட்டோம். ஆகவே இது எப்ப நடக்க போகுது, இது எங்க இது நடக்காது அப்படின்னு யாருமே நீங்க நினைக்க வேணாம். தயவு செய்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இன்னைக்கு மறந்துருங்க. இன்னையிலேருந்து நம்ம மாநாடை சிறப்பா நடத்துறோம். இந்த மாநாடு எதுக்குன்னா, வருகின்ற காலங்களிலே நம்முடைய சமுதாய மக்கள் தமிழகம் முழுவதும் இன்று பரவி கிடக்கின்ற செட்டியார் இன சொந்தங்கள் அனைவரையும் இந்த நாடு, இந்த மாநிலம் நாம் வெளி உலகத்திற்கு வருவதற்கு, நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில்
முக்கிய பதவிகளிலே, அரசு பதவிகளிலே நாம் வருவதற்கு உறங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய சமூகம் வெளியில் வருவதற்கு, நம்முடைய பலத்தை காண்பிப்பதற்கு, எதிர்கால சந்ததியினரை நாம் அடுத்த நிலைக்கு நாம் அவர்களுக்கு திட்டமிட்டு அவர்களை வரவழைப்பதற்கு நம்மிடையே ஒற்றுமைதான் அதனுடைய ஒரே மருந்தாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு இந்த திருச்சியிலே நடக்கின்ற மாநாடு. அந்த மாநாடு இன்னைக்கு இதுவரைக்கும் நாங்கள் வந்து எப்படின்னா வெள்ளாஞ்செட்டியாரை மட்டும்தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு மாநாட்டுக்கு அப்புறம் அவங்களும் நம்முடைய உறவினர்கள் தான். இது நம்ம வீடு. மற்ற செட்டியார்கள்லாம் நம்ம பக்கத்து வீட்டை அரவணைச்சு அவங்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த மாநாடை 1,00,000 பேரை கூட்டி மிகப்பெரிய மாநாடா திருப்புமுனை மாநாடா மாற்றி அமைச்சு வரும் சட்டமன்ற தேர்தலில், ஏன்னா நான்லாம் நிறைய எல்லாம் கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், ஜாதகம் பார்த்துட்டேன். அதனால எனக்கு அது சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் போகிறது உண்மையிலே விருப்பம்லாம் கிடையாது. ஆனால் அருமைக்குரிய சகோதரர் சுரேஷ் நாளைக்கு சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு இந்த மாநாடு திருப்பு முனையா வரணும். அதே மாதிரி இவரை போல நிறைய பேர், அண்ணன் ராஜமாணிக்கனுடைய கதையை கேட்டோம்னு வச்சுங்களேன், அவர் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் அவருமே ஒரு கிட்டக்க வரையும் போயிட்டு அவர் காங்கிரஸ்ல உச்சபட்சமா அவர் போய் பார்க்காத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் போயிட்டு என்னடா இந்த செட்டியாரா பிறந்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு போக முடியலையே அப்படின்னு ஒரு சொணக்க இருந்த அந்த நிலையை மாத்துறதுக்கு நம்ம நாளா அரசியல்ல நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலம் உச்சபட்சத்தில் எல்லா இடத்துலையும் போய் மிக அருகாமையிலே அதிகாரத்தினுடைய பக்கத்திலே அமர்ந்து அவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்று அருகாமையில் பார்த்த காரணத்தினால் சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி அமைப்புகளிலே நம்முடைய இன சொந்தங்கள் தமிழகம் முழுவதும் நம்முடைய அதாவது சட்டமன்ற, நாடாளுமன்றம் வரணுங்கிறது தான் முக்கியம் இல்ல. ஒரு இந்த ஒருத்தனா இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஊர்ல நம் சமுதாயத்தை சேர்ந்த கவுன்சிலர் ஒரு 2 பேராவது இருக்கணும். அந்த 2 பேர் வரணும்னு சொன்னா எல்லாரும் நம்முடைய ஒற்றுமையை காமிக்கணும். அந்த ஒற்றுமையை காமிக்கிறதுக்கு மாநாடு ரொம்ப முக்கியம். அந்த மாநாடு எல்லாரும் நினைப்போம், செட்டியார் அப்படின்னா பாக்கெட்ல இருந்து நோட்டை அவுக்க மாட்டோம், கெட்டியமா பாக்கெட்டை இழுத்து பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் இல்ல. அந்த நிலையெல்லாம் கிட்டத்தட்ட ஏன்னா நம்ம பொருளாதாரத்துல, வியாபாரத்துல எல்லா இடத்தையும் பார்த்து வந்துட்டு நம்ம ஒரு சோர்வு நம்மகிட்ட இருக்கு இன்னைக்கு. ஏன்னா ஒரு நம்ம சமுதாயம் வளர்ந்த சமுதாயம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா வளர்ந்த சமுதாயமே கிடையாது. நம்ம வளர்ந்துட்டோம் நினைச்சிட்டு இருக்க பின்தங்கிய சமுதாயம் இந்த செட்டியார் சமுதாயம். ஆகவே இந்த சமுதாயத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமையை இன்னும் மாற்றாருக்கு, இன்னும் சொல்ல போனால் அனைத்து கட்சிகளுக்கும், அது திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பாரதிய ஜனதாவா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கிற அருமைக்குரிய மறந்துட்ட முக்கியமா நம்ம தம்பி விஜயகுமார் இப்ப எப்படின்னா விஜய் கட்சி ரொம்ப தீவிரமா போறாரு. அவருக்கும் நாடா சட்டமன்றத்தில் ஒரு சீட்டு கிடைக்கணும்னா நம்முடைய ஒற்றுமை தான். இதுல யாருக்குப்பா செட்டியார் சீட்டு கொடுக்கணுமா, டிக் பண்ணு அப்படின்னு சொல்லிடணும். அந்த நிலையை நம்ம ஏற்படுத்துவதற்கு நம்மிடையே ஒற்றுமைங்கிறது சற்று குறைவாக இருப்பதாக மாற்றார்கள் எண்ணி நினைக்கின்றார்கள். அந்த எண்ணத்தை நாம் மாற்ற வேண்டும். அந்த மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் எல்லாருக்குமே சுயநலம் இருக்கட்டும், நான் தவறு சொல்லல. ஏன்னா மற்ற சமுதாயத்தை விட நம்ம செட்டியார்னா ரொம்ப சுயநலமா நம்ம இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த சுயநலத்திலையும் ஒரு பொதுநலம் வேணும். அந்த பொதுநலத்துல போனா தான் நமக்கு சுயநலம் வரும். நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு 10 பேருக்கு நான் என்னன்னா அங்க போய் நான் பல மீட்டிங்லயே சொல்லிட்டேன். இன்னைக்கு எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்களும் சிபாரிசு கூட்டி போறப்ப இங்க இருக்க உள்ளூர்ல ஒரு முக்கியஸ்தர் இருப்பாரு. அவர் ஒரு ஏ சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பாரு, இல்லைன்னா ஒரு பி சமுதாயத்தை சேர்ந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் நம்ம அண்ணன் அதை கொஞ்சம் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்கண்ணே அப்படிம்பா. அப்படியாப்பா, சரி
ஒரு ஒரு 1 லட்ச ரூபா எடுத்துட்டு வா, அங்க இருக்குது எங்க சொந்தக்காரு நம்ம பங்காளி தான், நீ வாம்பாரு. உள்ள போயிட்டு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்திட்டு எங்க ரொம்ப வேண்டியவர் பண்ணி கொடுங்கன்னா அவர் ஏதோ ஒரு காரணத்துல சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அது ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். நல்லா கேட்டுங்க, நம்ம தவறான விஷயத்துக்கு போறது இல்ல. ஒரு நியாயமான விஷயத்துக்கு போனாலுமே ஒருத்தருடைய உதவி இருந்தா தான் ஒரு உயர் அதிகாரிகளையும் அதிகாரத்தில் உச்சபட்சத்தில் இருக்கின்ற நபர்களையும் நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அந்த நிலை மாறணும்னா நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அந்த உச்சபட்ச பதவிக்கு வர வேண்டும் என்றால், இப்ப தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 IAS IPS ஆபீசர்னு சொன்னா செட்டியார்கள் எடுத்துக்கிட்டா விரல் விட்டு எண்ணிடலாம். 2 பேர் ஒருத்தர் தான் இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஏன் கேட்கிறேன், இத்தனை 1 கோடி பேர் இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செட்டியார்கள் கணக்கீடு வந்து 1 கோடி பேருங்கிறது ரொம்ப குறைந்தபட்சம். அதுக்கு மேல எல்லாருமே கணக்கு சொல்றான், அதெல்லாம் 1 கோடி பேர். அப்ப 1 கோடி பேர்னா கிட்டத்தட்ட 10% செட்டியார் இன மக்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கும். இப்ப நம்ம வந்து அந்த சதவீதத்தின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் வந்திருக்கோமா, இல்ல IAS IPS ஆபீசர் வந்திருக்கோமா, இல்ல உள்ளாட்சி பிரதிநிதிகள் நம்ம வந்திருக்கோமா? வல்ல. ஏன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்ம அதுல 1-2 தப்பிச்சு மேல வந்தோம்னா, யாரு நீ செட்டியாரா, போய் வியாபாரத்தை பருப்பா, நீ எல்லாம் இதுக்கெல்லாம் ஏப்ப வர்ற அப்படின்னு நம்மளை மட்டம் தட்டிட்டு அமுக்கிட்டு அந்த அதிகார பதவியை குறிப்பிட்ட பேர் தான் வச்சுக்கணும்னு ஒரு எல்லை கோடு வச்சிருக்காங்க. அந்த எல்லை கோடை மாத்துறதுக்கு நம்முடைய ஒற்றுமையையும் நம்முடைய வலிமையையும் வெளிக்கொண்டுவதற்கு இது ஒரு ஆயுதம் தான். இந்த ஆயுதத்தை நீங்க யாரும் வந்து உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க வந்து பெருசா வந்து நீங்க வந்து பணம், மாவட்ட தலைவர்கள்லாம் நான் வந்து மன்றாடி சொல்றேன், யாரும் நீங்க வந்து பயந்துகிட்டு ஏதாவது நம்ம ஏதாவது வந்தோம்னா நமக்கு ஏதாவது நிறைய செலவாயிருமோ, ஏதாவது நம்ம பண்ணிடுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது உங்க வீட்டு பிரச்சனை. இன்னைக்கு உங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்க காமிங்க. நாங்க அதாவது பொருளாதார இந்த மாநாட்டுக்கு உதவி பண்றதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்முடைய உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க வந்திருக்கிறதுல 0.1% தான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். ஆனா 100% நம்முடைய உறவினர் பெருமக்கள் வெளியில இருந்துட்டு யாராவது நம்ம வந்து இது மாதிரி போய் கேட்டா உதவி பண்றதுக்கு நிறைய நம்முடைய உறவினர் இருக்கின்றார்கள். ஆகவே தயவு கூர்ந்து அவர்களை ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள நம்முடைய உறவினர்களை இந்த மாதிரி வந்து இந்த மாநாட்டிற்கு வசூல் செய்வதற்கு அந்த உறவினர் பெருமக்களை அடையாளம் காண்பிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பெயர்களை நீங்கள் தயவு செய்து மாநில தலைமையிடம் நீங்கள் பட்டியலோடு, ரொம்பலாம் கேட்கல, உங்களுக்கு எல்லாமே தெரியும், 2 பேரை சொல்லுங்க, 3 பேரை சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் நம்ம அவங்கள போய் கேட்டு வசூல் பண்ணா ஒரு தரக்கூடிய நபர் மட்டும் சொல்லுங்க. எந்த விதமான இதுல இவ்வளவுதான் நீங்க கொடுக்கணும், நீங்க இவ்வளவுதான் பண்ணணும், நீங்க இத்தனை தான் செய்யணும்னு யாரு கட்டளையே கிடையாது. ஏன்னா இந்த அமைப்பு நம்ம அமைப்பே எப்படின்னா, இப்ப திடீர்னு நான் பேர் குறிப்பிட்டு விரும்பல, இந்த 1 மாத காலம் அண்ணே வந்து திருப்பி நம்முடைய பொதுச்செயலாளர் சொன்னாரு, அண்ணே திரும்பி இதாயிடுச்சு அவரு, அண்ணே இதை நான் வந்து கண்டிப்பா நான் வந்து இதுல வந்து போய் நின்று கூட்டத்தை காமிச்சு நான் வந்து அரசியல்ல போய் எனக்கெல்லாம் வந்து சீட்டு வாங்கணும் பண்ணணும் இதுல செலவு அப்படின்னு அவசியமே இல்லைன்னு எங்க போனா என்ன, ஏன்னா நிறைய தடவை கிட்டக்க போயிட்டு காசை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வெளியே வந்துட்டேன், அதுக்காகத்தான் சொல்றலாம். அதெல்லாம் இல்ல, நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதோ செய்யணும், வாழ்ந்தோம் பிறந்தோம் இறக்குறோம். அப்ப நம்ம வந்து இந்த சமுதாயத்தால நம்ம வந்து எல்லா தகுதியும் நமக்கு வந்துருச்சு. கடைசியில ஒரு தகுதி, நீ யார்ப்பா செட்டியாரா, சரி இதுல இருக்குப்பா உனக்கு இந்த வந்து சீட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நிறைய நம்முடைய உறவினர்கள் பொறுப்புகளுக்கும் அரசு பதவிகளுக்கும் வர முடியாத நம்முடைய உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன காரணம்னா நம்மள மாதிரி யாருமே வெளியில வர முடியாம இருக்கிறதுக்கா காரணம். அதனாலதான் இப்ப இந்த வந்திருக்கின்ற இந்த
ஏதோ ஒண்ணு பண்ணணும், நம்மளை யாருன்னு காமிக்கணும். அப்ப அதை காமிக்கிறதுக்கு இது ஒரு சரியான நேரம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சரியான நேரம் நமக்கு வந்திருக்கு. நேரம் பார்த்தோம். முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், அதாவது நவம்பர்ல பண்ணுவோமா, டிசம்பர்ல பண்ணுவோமா, இல்ல ஜனவரில பண்ணுமா? நான் தான் சொன்னேன், பிப்ரவரி மாசத்துல நம்ம மாநாடு நடத்துறோம்னா நம்முடைய உறவினர் அத்துணை பேருக்கும் எல்லா கட்சியிலும் ஏப்பா அந்த ஒரு செட்டியாருக்கு ஏப்பா அந்த இதுல நிறைய இருக்குப்பா, ஓட்டு கொடுப்பா ஒரு சீட்டை. அப்ப நம்ம சொந்தக்காரங்களாம் அங்க கண்டிப்பா வருவாங்க. அந்த ஒரு நிலை ஏற்படுத்தணும். அது ஒண்ணு மட்டும் முக்கியம் இல்ல, ஏதோ இது வந்து ஒருத்தர் 2 பேருக்கு செஞ்சு போற நினைப்புன்னு யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. நான் அதான் திருப்பி சொல்றேன், யாரும் ஒருத்தருக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு நடத்து. இது நம்முடைய எதிர்கால சமுதாயத்துக்கு இது ஒரு வாய்ப்பு. உள்ளன்போட நீங்க எல்லாம் போய் கொஞ்சம் எல்லாருமே வேலை செஞ்சு இந்த மாநாடை சிறப்பா நடத்துறதுக்கு நிதி உதவி தருகின்ற நம்முடைய உறவினர் பெருமக்களை நீங்கள் அடையாளம் காண்பிக்க வேண்டும். மீண்டும் நான் உங்களை எல்லாம் தாழ்மையோடும் பக்குவத்தோடும் அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த நம்முடைய உறவு சொந்தங்களே, நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு நான் இப்பவும் சொல்லிட்டேன். எந்த மாநாடு நடத்துறதுக்கு உங்களுக்கு எந்த கஷ்டம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். நாங்களே இங்கேருந்து என்ன பஸ் ஆகவே மாநாடு நடத்துவதற்கு மாநில சங்கம் முழு மனதோடு வேகத்தோடு நடத்துவதற்கு ஆர்வத்தோடு இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் அதிகபட்சம் இன்னும் அடுத்த வாரத்திலே நிதி சம்பந்தமாக கமிட்டிகள் அமைத்து வசூல் செய்வதற்கு அந்த வேலையை உடனடியாக நாங்கள் நாளையிலிருந்து பார்ப்பதற்கு இந்த செயற்குழு தீர்மானமாக இன்று முதல் தீர்மானமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்படுகின்றது. அன்பு கூர்ந்து நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலிருந்து மாவட்ட தலைவர் ஒரு பரிந்துரை நம்முடைய வெள்ளாள செட்டியார் சங்கத்தின் சார்பாக பரிந்துரை செய்துள்ளார். ஐஏஎஸ் படித்த ஒரு மாணவி, பேர் வந்து பவதாரணி. அந்த கல்வி உதவித்தொகை வேணும்னு கண்டிப்பா கேட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசமா பேசிக்கிட்டு இருக்கப்ப நான் அருமைக்குரிய சகோதரர் கலை அவர்கள் சொல்றப்ப அந்த மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டீங்களா, திருப்பி அது வந்து கன்ஃபார்மா ஏற்கனவே நம்ம இவர் அனுப்பிச்சாரு, நம்ம தஞ்சாவூர் குமரவடிவேலு மணிகண்டன். பாருங்க, நான் மூஞ்சிய கவனிக்க வேலை கரெக்டாக பேர் அந்த பேர் சொன்னப்ப அந்த குழந்தைக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக என்னுடைய சொந்த பணத்திலிருந்து அந்த கல்வித்தொகையை நான் கொடுக்கிறேன் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து அந்த குழந்தைக்கு நம்முடைய அந்த மாவட்ட தலைவர் மூலமாக, ஏன்னா செய்யறது முக்கியம் இல்ல, நம்ம அங்க லோக்கல்ல இருக்க நம்முடைய மாவட்ட தலைவர் அங்க இருக்கிற நம்முடைய உறவினர்கள் மூலியமாகத்தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதனால அதை செய்யறதுக்கு நம்ம ஏதோ நம்ம ஒரு பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூ வைக்கிறோம். ஸோ இது மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமுதாய மக்களை தள்ளி மேல அந்த அரசு பதவிகளுக்கு கொண்டு வந்தோம்னா எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம வந்து செய்யற மிகப்பெரிய ஒரு தொண்டு. இன்னைக்கு வந்து நம்ம ஐயாவும் கிட்டத்தட்ட அம்மா நம்ம வந்து எம்பிசிக்கு எத்தனை வருஷமா நீங்க போராடுறீங்க? 47 வருஷம். கிட்டத்தட்ட நம்ம இந்த வெள்ளாஞ்செட்டியாருடைய ஒரு சில நம்ம பிரிவுகளில் வந்து எம்பிசி வந்துட்டோம். ஆனா கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% பிரிவினர் இன்னும் வந்து ஒரு எஃப்சியில் இருக்கோம், பிசியில் இருக்கோம். ஆனா நம்மளால வர முடியல. நம்ம ஐயா வந்து கிட்டத்தட்ட வந்து நாராயணசாமி ஐயா வந்து எம்ஜிஆர் கொடுத்துட்டு வந்திருக்காரு. எம்ஜிஆர் தானே கொடுத்தோம், 1987 இருந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த 87 இருந்து நம்மளை வந்து அந்த எம்பிசி லிஸ்டுக்கு நம்ம வந்து கொண்டு வர முடியல. அதுவே வேணாம், அந்த எஃப்சியை வந்து பிசி ஆக்கன்னு சொன்னாலும் பண்ண முடியல. அந்த குரல் கொடுப்பதற்கு
அந்த சட்டமன்றத்திலே நம்முடைய பிரதிநிதியா, அதாவது நம்ம பிரதிநிதினா நம்ம இல்ல, அந்த மற்ற கட்சியிலிருந்து போறாங்க பத்தியில அவங்கள போய் நம்ம ஆதரிக்கிறோம். முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, இது எந்த அரசியல் அமைப்பும் கிடையாது. நம்ம இந்த மத்திய வெள்ளாண் செட்டியார் சங்கம் எந்த அரசியல் அமைப்பு நான் உனக்கு போட்டு ஓட்டு போடுறேன் எனக்கு ஓட்டுல, எந்த செட்டியார் நின்னாலும் அந்த செட்டியாருக்கு நம்ம முழு ஒத்துழைப்போட அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம சங்கம் பின்னாடி இருந்து வேலை பார்க்குது. அந்த செட்டியாருக்கு சீட்டு வாங்குறதுக்கு மறைமுகமாக தமிழ்நாடு முழுக்க நம்ம இத்தனை பேர் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு மாநாடு சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும். இந்த 1ஆம் தேதி கண்டிப்பாக பிப்ரவரி 1ஆம் தேதி நடத்துறோங்கிற ஒரு ஆணித்தரமான கொள்கையை இந்த கூட்டத்தின் வாயில சொல்லிட்டு மாவட்டத்தில் கருத்து சொல்லுங்க. நான் ஏன் முன்னாடி இதை சொன்னேன்னா, மாநாடு நடத்த போறோங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கருத்து கேட்டா நல்லா இருக்குங்க தான் சொல்றேன். தவறுக்கு மன்னிச்சுங்க. ஆகவே மாநாடை சீரும் சிறப்பாக நடத்துவதற்கு நல்லதொரு கருத்துக்களையும் உங்களுடைய அன்பான செயல்பாடுகளை தெரிவிக்க வேண்டும் என்று அன்பான உறவுகளை அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.